ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? பீட்டர் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா தன்னுடைய நண்பனை தேடி ஒவ்வொரு இடமா பார்த்தாரு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்களுடைய வீடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பீட்டர் வெளியில் நின்று தன்னுடைய நண்பனோட பேரை சொல்லி கூப்பிட்டு பார்த்தாலும் உள்ளேருந்து எந்த விதமான பதிலும் வரல, எந்த சத்தமும் இல்லை. அப்போ யோசித்தாங்க, ஒருவேளை இங்கே இருக்கிறானா, இல்லைன்னா வெளியில் போயிட்டானா, அப்படி இல்லைன்னா வேறு யாரும் இங்கே இருக்கிறாங்களா, ஏன் அவனோட பேர் சொல்லி கூப்பிட்டா கூட வெளியில் வரமாட்டேங்கிறானேன்னு அந்த படியில் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ இல்லை, இங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் தன்னுடைய பேரை சொன்னால் கூட தன்னுடைய நண்பனுக்கு என்னை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லையா, இல்லைன்னா அவனுக்கு கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லையான்னு தெரியலையே, ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு மனதில் பயங்கரமான குழப்பத்தோடு உட்காந்துருந்தார். அப்பந்தான் எதிர்பாராத விதமாக ரமேஷ் உள்ளேருந்து வாசல் படியை திறந்தார். வாசல் படியை பார்க்கும்போது தன்னுடைய நண்பனை பார்த்தாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் ஒரு விதமான அமைதியான ஒரு சிரிப்பு சிரித்தார். அதை பார்த்த பீட்டருக்கு ரொம்ப பெரிய குழப்பம் திரும்பி ஆரம்பிச்சிச்சு. என்ன ரமேஷ், உனக்கு நீ தெரியுதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ ரமேஷ் சொன்னாங்க, இல்லை பீட்டர், உன்னை எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீ என்னை சந்திக்க வந்தது ரொம்ப சந்தோஷந்தான். ஆனால் என் மனசு இப்போ பயங்கரமான வலிகளோடு துடிச்சிக்கிட்டு இருக்குது. என் வாழ்க்கையே எனக்கு நிரந்தரமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை போட்டு குடையுது அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ பீட்டருக்கு மனசில் பட்டுச்சு, ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் நம்ம கேட்டாலும் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான் அப்படின்னு யோசித்தாங்க பீட்டர். திரும்ப ரமேஷே சொன்னாங்க, இங்கே பாருடா, ஏதாவது குறை சொல்லி நம்மளுடைய மனசை குழப்பிடுதாங்க. இப்படி வலியோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்குடா தேவையே இல்லை அப்படின்னு வேதனையோடு இருந்தார் ரமேஷ். அப்போது பீட்டர் சொன்னார், இங்கே பாருடா, குறைகளே இல்லாத மனுஷனும் கிடையாது, குழப்பமே இல்லாத மனமும் கிடையாது, அதே மாதிரி வலிகள் இல்லைன்னா வாழ்க்கையும் கிடையாதுடா. ஆனால் இது ஒன்றும் நிரந்தரமாக உன்னைய குழியில் தள்ள போகிறது கிடையாது. இதில் எல்லாத்தையும் நீ தாண்டி இந்த சோதனை காலத்துக்கு அப்புறமா எல்லாவற்றிலும் நீ மனரம்யமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும்டா. நான் நிறைய அடிபட்டிருக்கேன் என் வாழ்க்கையில், ஆனால் இப்போ பாரு, எந்த இடத்துல என்னை வச்சாலும் நான் மனரம்யமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன்டா. இதுதான் வாழ்க்கை நமக்கு கொடுக்குற பெரிய ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரமேஷ் சொன்னார், டேய், என்னைய மாதிரிலாம் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். வேலையும் போயிடுச்சு, நிம்மதியும் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே சண்டை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பீட்டர் சொன்னார், என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரிய கஷ்டமாடா, என்னுடைய மனைவி இறந்து போனாங்க, அதோடு என் வேலையும் காணாமல் போச்சு, என் பிள்ளைங்களுக்கு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை தாண்டா, ஏசுங்கிற ஒரு பெரிய ஒரு மருந்து தாண்டா என் கையில் இருந்தது. அதை வச்சு தான் நான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்னைக்கு அறியாமலேயே ஒரு பெரிய ஒரு வேலையை கடவுள் எனக்கு காமிச்சார். அதில் தாண்டா நான் இப்போ வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் வேலை செய்கிறேங்கிறத விட அதில் நான் முதலாளியாக இருக்கிறேன். அது இப்போது என்னுடைய கம்பெனியாக மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம மாற்றிட்டாரு நம்மளை அப்படின்னு சிரித்தார். என்னடா இவ்வளோ பெரிய கஷ்டமா, உன்னுடைய மனைவி இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ரமேஷ், இத்தனை கஷ்டங்களை நீ தாண்டிடுவியா என்ன அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டத்தை நம்ம கொடுக்கலையே கடவுள். சரி, இதுக்கு மேலே நாம் ரொம்ப ஒன்றும் குழப்பிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் மனரம்யமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் போல இருக்கே அப்படின்னு எல்லாவற்றையும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு
திரும்ப மீண்டு எழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ரமேஷோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் மனரம்யம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு அதிகமான வழிகளை கொடுத்து கொண்டே இருக்குதா? குழப்பம் நிறைய இருக்குதா? குறைகளும் நம்மக்கிட்ட இருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் நம்மளுடைய குறைச்சல்ல நம்ம எப்படி சொல்லாமல், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிற மாதிரி பவுல் சொன்னது போல் நாமளும் அதே மாதிரி நடந்து கொள்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட கேட்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.